அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மட்டமான மனசாட்சியே இல்லாத ஒரு சைக்கோ தான் நடிகர் விஜய். எந்த இடத்திலையும் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்ல அவருடைய பேசுறதுல. தன்னோட பேச்சில ஒரு ஆணவம் இருக்கு, அகங்காரம் இருக்கு, திமிரு இருக்கு சார். திமுகவுக்கு எதிராக இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பதிவிட்டு தானே வராங்க. திமுகவோட போட்டி போடுற அளவுக்கு தாவேக்காண்ட ஒரு கட்சிக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் மக்கள் கொடுத்துதான் நீங்க நம்புறீங்களா சார்? தற்கூரித்தனமா பேசுறாங்க சார். நீங்க தாவேக்கால இருக்கிற எல்லாமே ஒரு காக்கா கூட்டம் மாதிரி சார். இந்த காக்கா கூட்டம் ஏன் சேர்ந்ததுன்னு தெரியாது, ஏன் கலைஞ்சதுன்னு தெரியுது, எதுக்கு கத்துதுன்னு தெரியாது சார். எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான். அதை நான் அரசியல் செய்ய விரும்பலன்னு சொன்னேன். அவரோட உழைப்பு, அவருடைய தியாகம் ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? கொல்ல கும்பல் மாதிரி, ஒரு வழிப்பறி கும்பல் மாதிரி, இந்த சூனிய வைக்கிற கும்பல் மாதிரி ஒரு கூட்டம் சார். இந்த கூட்டம் அது எப்படி சார் இவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஷான் வித் விஜய்னா, அப்ப இந்த மரணத்துக்கு யார் தான் சார் பொறுப்பு? கடைசி வரைக்கும் பணத்துக்கு மேல மட்டும்தான் பாஜக அரசியல் பண்ணுவாங்க. நல்லதுக்காக கட்சி நடத்தவே மாட்டீங்களா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த தாவேகா தலைவர் எதுவுமே பேசலை, அப்படியே போயிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுக்கிங்க. இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நானும் மனுஷன்தான், அங்கே வந்து பார்க்கணும் தான் நினச்சேன், ஆனால் அங்கே இருக்கிற சூழல் பதட்டத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக அங்கே போகலை. அவங்களுக்கு விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கிறார். இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, விமர்சனம் சொன்னோம், குற்றம் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மனிதனுக்கு, இல்லை ஒரு நடிகனுக்கு, இல்லை ஒரு தலைவனுக்கு, இந்த 3 கேட்டகரியில் இருக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு சாதாரண ஒரு பண்பு ஒன்று இருக்குது. தான் பக்கத்தில் ஒருத்தருக்கு அடிபட்டால் கூட வந்து நம்ம போய் காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் தான் பக்கத்தில். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தருக்கு விபத்து நடந்ததுன்னு வச்சுப்போம், ஓடி போய் அவங்கள தூக்க காப்பாற்றுவோம், இல்லைன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம். ஆனால் நீங்கள் போட்ட கூட்டம், உங்களை பார்க்க வந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் உங்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் ஒரு உயிர் பலி வருது. அந்த உயிர் பலிக்கு யார் பொறுப்பேற்கணும்? இதுதான் என்னுடைய எளிமையான ஒரு கேள்வி. யாரையோ பார்த்து துடிக்கிற நம்ம மனசு, நமக்காக வந்திருக்கு, நமக்காக வந்த கூட்டத்தில் ஒரு பலி வந்திருக்கு, அந்த பலிக்கு நாம் பார்க்கணுன்றது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி. ஆனால் இப்படி நன்றி கெட்ட ஒரு நடிகரை, ஒரு மனுஷனை இந்த நாடு பார்த்ததே கிடையாது. நான் ஏன் நன்றி கெட்ட நடிகர்னு சொல்கிறேன், நன்றி கெட்ட மனுஷன் சொல்கிறேன்னா, தன்னை தூக்கி வளர்த்த, தன்னை ஆளாக்கிய தன்னுடைய தந்தையை எத்தனை மாதங்கள் வெளியே நிற்க வச்சிருந்தாருன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். யாரால் அடையாளப்படுத்தப்பட்டாரோ, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மனுஷனுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு என்னைக்கா நீங்கள் திரும்பி பார்த்துருக்கீங்களா? இவங்க 2 பேருக்கு என்ன துரோகத்தை செஞ்சாரோ அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்கிறாரு, தன்னை நம்பி வந்த ரசிகர் கூட்டத்துக்கும் செய்கிறார். இது ஒன்று அவருடைய உடம்புலையே வந்தது, அவருடைய உடல்லையே வந்தது, அவர் ரத்தத்திலேயே வந்தது, அவருடைய பிறவி குணம் அது. ஒரு மனுஷன் தன்னை பார்க்க வந்த கூட்டத்துக்கு முன்னாடி விளக்க அணைச்சி ஆன் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த தலைவரை வேணால் பாருங்கள், இல்லை எந்த நடிகரை வேணால் பாருங்கள், அவங்க முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, லைட்டு போட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னுடைய முகத்தை காட்டிக்கிட்டு தான் வருவாங்க. நீங்கள் எவ்வளோ அபத்தமாக நீங்கள் அந்த கூட்டத்துக்கு இவ்வளோ சொல்கிறீங்க. அவர் அந்த வீடியோவில் கரூர் மக்கள் சொல்லும் பொழுது கடவுளே நேரில் வந்து சொல்கிற மாதிரி இருக்குங்கிற. இல்லை, நீங்கள் கரூர் மக்கள் சொல்கிறாங்க, மக்களுக்கு தெரியும். நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கரூர் மக்கள் சொல்கிறாங்க, நான் இதுக்கு முன்னாடி இந்த கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தின எத்தனையோ கூட்டத்தை நாம் இங்கே நிறைய நாட்டில் பார்த்துருக்கோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? கடவுள் பேர் சொல்லி ஏமாத்தினாங்க நம்ம பார்க்கல? சொல்லுங்க, எளிமையாக பேசுங்க. அப்போ உங்களுக்கு என்ன திடீர்னு கடவுள் மேலே ஒரு பாசம் வந்துடுச்சு, பற்று வந்துடுச்சு? அபத்தமாக பொய் பேசுகிறாரு சார். அந்த வீடியோவில் எந்த இடத்துலையும் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை அவருடைய பேசுறதுல. தன்னோட பேச்சில் ஒரு ஆணவம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, திமிரு இருக்குது சார். தன்னால் இப்படி ஒரு ஏற்பட்டுச்சுன்ற எந்த விதமான ஒரு உணர்வுமே இல்லாத ஒரு மனுஷனை நம்ம இன்னைக்கு தான் சார் பார்க்குறோம். இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறோம், என்ன சொன்னாலும் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு
சார் நான் என்ன கேட்குறேன், ஒரு இறந்த ஒரு மனுஷனுக்கு உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் உங்களுடைய கொள்கை தலைவர்கள் சிலர் பேருக்கு வச்சு மாலை போடுறீங்க, மரியாதை செலுத்துறீங்கல்ல. உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே, 41 உயிர் போயிருக்குல்ல, அவங்களுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்திருப்பீங்களா? ஒரு மௌன அஞ்சலி நடத்திருப்பீங்களா? ஒரு 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 மெழுகுவத்தி ஏற்றிருப்பீங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன செஞ்சிட்டீங்க? என்ன கவலைப்பட்டீங்க? நீங்கள் நடிக்கிறீங்க சார். சினிமாவில் எழுதி கொடுக்குற வசனத்தை மாதிரியே இன்னைக்கு மக்கள் முன்னாடி நீங்கள் நடிக்காருங்க. மக்கள் இதெல்லாம் பார்க்காம இருப்பாங்களா? சொல்லுங்கள். உங்களுக்காக தானே, உங்கள் ரசிகர்கள் தானே, உங்களை தானே பார்க்க வந்தாங்க. அவங்களுக்காக ஒரு துளி கண்ணீர் விட உங்களுக்கு மனசு இல்லையே சார்? சந்திக்க மனசு இல்லையே சார்? நிர்வாக கட்டமைப்பே இல்லையே சார் உங்ககிட்ட? சார் உங்கள் கட்சியில் நான் கேட்குறேன், இல்லை அந்த கூட்டத்தில் அந்த கும்பல் தற்கூரித்தனமான ஒரு கும்பல் நடத்துறீங்கல்ல, ஒரு நிர்வாக, ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கணுமா இல்லையா சார்? மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, பகுதி பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, வார்டு பொறுப்பு, பிஎல்ஏ பொறுப்பு, கிளை கொழுக்கு வரைக்கும் பொறுப்பு இருக்க சார். இதில் நீங்கள் பயந்து ஓட்டிங்க சார், ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. இதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு கொடுத்த வீடியோவை நீங்கள் அன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தில், ஒரு 10 நிமிஷத்தில் ஏன் உங்களால் கொடுக்க முடியாதா? திருச்சியிலேருந்து கொடுக்க வேண்டியதானே, இல்லை சென்னைக்கு வந்து அடுத்த நிமிஷமே கொடுக்க வேண்டியதானே? வீடியோ தானே கொடுக்க போகிறீங்க. மக்களை சந்திச்சாதான் பிரச்சனை வந்துடும், மக்கள்கிட்ட போனால் தான் பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு பயம், ஓடி ஒளியிறீங்க. ஏன் அந்த நிமிஷத்தில் செய்யலை? இதே வீடியோ அப்பயா சொல்லலை? என்ன தடுத்துது உங்களுக்கு? எழுதி கொடுக்க ஆள் இல்லையா? என்ன வார்த்தை பேசணும், எதை முதல்ல பேசணும், எதை கடைசியாக பேசணும், எவ்வளோ சிரித்து பேசணும், எவ்வளோ முறைச்சி பேசணும், எவ்வளோ அழுது பேசணும் எழுதி கொடுக்க ஆள் இல்லாதனால உங்களுக்கு 3 நாள் ஆச்சா? இல்லை இதை மெமரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 நாள் ஆச்சா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். உங்களை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தில் பேசியதை தவிர வேற எந்த தப்பும் நாங்கள் செய்யலைங்கிறது சார். ஸ்பாட்டில் பேசுனது தப்பு இல்லைன்றதுலாம் கிடையாது சார். நீங்க அவங்க சொல்றது எனக்கு புரியுது, தவறும் இல்லை சார். ஒரு அவங்க வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ கோர்ட்டில் போய் மனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து செய்தியாளர்களை பேசும்போது நாங்கள் கேட்டெடுத்தா தரல அப்படிங்கிறாங்க சார். நான் கேட்ட போலீஸ் பாதுகாப்பு இல்லை. புரியுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நீங்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு அனுமதி வாங்கணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு வாங்க முடியாது சார். இப்போ நான் சென்னையில் இருக்கேன் சார், நாளைக்கு ஒரு தலைவர் வராரு சார், அவர் அனுமதி கேட்குறாரு. எங்கே? சென்னை அண்ணா சாலையில், அண்ணா சிலை பக்கத்தில் நான் பேசணும், எங்கள் கூட்டத்துக்கு இதுதான் சரியாக இருக்குன்னு சொன்னால் கொடுத்துடலாமா சார்? கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்போ மீட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குமா இல்லையா சார்? எங்கே வேணால் எப்படி சார் பேச முடியும்? அது என்ன மாதிரி சார் தற்கொலைத்தனமான ஒரு பேச்சு? அதுக்கு தான் அரசியல் தெரியணும், நிர்வாகம் தெரியணும், அனுமதி வாங்க தெரியணும், காவல் நிலையம் போக தெரியணும், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போக தெரியணும் சார். நீங்கள் அப்படிலாம் போயிருந்து நீங்கள் அனுமதிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இன்றைக்கி நீங்கள் எங்கள் மேலே நான் கேட்குறேன், திருவாரூரில் இதே நடிகர் விஜய் என்ன சார் பேசினார்? நாங்கள் பேசுகிறதுக்கு ஒரு இடம் கேட்குறோம், எங்களுக்கு கொடுக்க மாட்டேறீங்கன்னு. இப்போ கொடுத்தது யார்? கொடுத்த இடத்துல சார் அனுமதி கொடுக்க வேண்டியது வரைக்கும் காவல் நிலைய வேலையை சார். அதை கட்டுக்கோப்பை வச்சுக்கிறது யாருடைய வேலை சார்? நான் கேட்குறேன், ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காவல் ஒரு ஆஃபீஸர் போட முடியுமா சார்? 5 மாவட்டத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்களா, திருவாரூர் சொன்னீங்க, நாகப்பட்டினம் சொன்னீங்க. இப்போ அவர் சொல்கிறது அதான், 5 மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறோம், அங்கெல்லாம் இல்லாத பிரச்சனை இங்கே நடக்குது. சத்தியமாக உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தெளிவாக கேட்குறேன். விக்கிரவாண்டியில் உங்களுக்கு 440 பேருக்கு மேலே மயக்கடிச்சு விழலை. மதுரையில் 40 பேருக்கு மேலே மூச்சு திணறல் ஏற்படலை. நாமக்கல்லில் மூச்சு திணறல் ஏற்படலை. மதுரையில் ஒருத்தர் சாகவே இல்லை. மாநாட்டுக்கு போயிட்டு வந்தபோது வழியில் இருந்து ஆக்சிடென்ட்டில் செத்தவங்க யாராவது ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணீர் விட்டுருப்பீங்களா சார்? என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு கட்சி தலைவர் மாதிரி கடைசி வரைக்கும் பேச மாட்டீங்க சார். இது எல்லாம் உங்கள் கூட்டத்தில் தான் சார். இந்த நீங்கள் போன ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையுமே பிரச்சனை நடந்திருக்கு சார். அப்போ நீங்கள் தொடர்புக்கு உள்ள நிலையிலேயே இல்லை சார். எங்கேயுமே நடக்கலைன்ற எவ்வளோ அபத்தமான ஒரு வார்த்தை சார். சார் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி உங்களோட பயத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன உளர்றீங்கன்னே உங்களுக்கு தெரியல சார். இதுதானே நிதர்சனமான உண்மை. இது எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நடிகர் விஜய் பொய் மட்டும்தான் பேசுகிறார். அவர்கிட்ட உண்மை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் நீங்கள் வழக்க போடுறீங்க, கைது செய்கிறீங்க. சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா பழிவாங்கணும்னா என்ன பண்ணுங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், அலுவலகத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் இல்லை
இல்லை இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த அடிப்படையில் தானே நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட கருத்துலாம் சொன்னேன்ல, அனுமதி வாங்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது, எங்கே பேசுகிறோன்ற வழிமுறைகள் இருக்குது, அதற்கான நிலைப்பாடுகள்ன்ற ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சவங்களா பேசுகிற அத்தனை பேரும் ஒரு கருத்தை நீங்கள் பேசுகிறீங்க, அந்த கருத்துக்கு நான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு திமுக செய்தி தொடர்பாளர், திமுக மேலே ஆளுங்கட்சி மேலே அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அதே போல் அவங்க கட்சிக்காரங்க அந்த கட்சிக்கு ஆதரவானவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்து தெரிவித்தாலோ பதிவிட்டாலோ வழக்கு போடுறாங்க, கைது பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கருத்து ஒரு நிமிஷம், நீங்கள் அந்த கருத்து சொல்கிறவங்களாம் உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் நம்பிட்டா, நீங்கள் அப்படி நம்பினா நான் கேட்குறேன், அவங்க யாருமே ஏன் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கலை? அவங்க யாருமே ஏன் மருத்துவமனைக்கு செல்லலை? பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன உதவி செஞ்சீங்க? ஏன் எல்லாரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அவங்களாம் கட்சிக்காரங்களா? கருத்து போகிறவங்களாம் கட்சிக்காரங்களா? சொல்லுங்கள். அப்போ கருத்து சொல்கிறவங்க அத்தனை பேர் வாங்க, மக்களோட மக்களாக நில்லுங்க, மக்கள் கூட போய் பாதிக்கப்பட்டவங்களோட துணை நில்லுங்க. நாங்கள் வேணான்னு சொல்லலையே. அப்போ நீங்கள் வந்து பொய் பேசுகிறீங்க சார். சோசியல் மீடியாவில் கருத்து சொல்கிறதுக்கு வந்து எந்த கடமையும் கிடையாது. நெட்டு ஃப்ரீயாக ஆச்சுன்றதுக்காக யார் வேணால் எந்த கருத்து வேணால் பேசலாம். எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? தார்மீக உரிமைன்னு ஒன்று இருக்குது, தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையில் நீங்கள் என்ன மாதிரியான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமாக இல்லையா? நான் கருத்தை சொல்கிறேன், நான் நிர்வாகம் பண்ணியிருக்கேன், எனக்கு நிர்வாகம் தெரியும், காவல்துறை அனுமதி வாங்கிறத பற்றி எனக்கு தெரியும், கூட்டம் போகிறத பற்றி எனக்கு தெரியும், நான் அதை கருத்து சொல்கிறேன். சரி, அவர் சொல்கிறத விட்டுருவோம். இப்போ சோஷியல் மீடியாவிலேயே இப்போ பலர் திமுகவுக்கு எதிராக இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பதிவிட்டு தானே வராங்க, திமுக தான் இந்த மாதிரி செஞ்சுது, திமுக சதி இதில் பின்னாடி இருக்குது. இல்லை, இந்த திமுக சதி, திமுக செஞ்சது அப்படின்றது வந்து எந்த அடிப்படையில்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். திமுகவோட போட்டி போடுற அளவுக்கு தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் மக்கள் கொடுத்து தான் நீங்கள் நம்புறீங்களா சார்? என்னோட எளிமையான கேள்வி சார். நாங்கள் சண்டை போனோன்னா எங்களுக்கு 75 வருஷம் ட்ராக் ரிப்போர்ட் இருக்குது சார். தந்தை பெரியாரிலேருந்து மூதறிஞர் ராஜாஜிலேருந்து, இந்தியாவில் அண்ணாவிலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து எல்லாரையும் பார்த்த இயக்கம் தமிழ்நாட்டில். அகில இந்திய ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நேருல இருந்து யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் நேரு, மொரார்ஜி தேசாயிலேருந்து, வாஜ்பாயிலேருந்து எத்தனை தலைவர்கள் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதான் சோஷியல் மீடியாவில் சம்பவம் நடக்குது, உடனே அங்கே செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் எப்படி இருந்தார், அதுக்கடுத்து டக்குன்னு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் அடுத்த 1 மணி நேரத்தில் வராரு, அதுக்கப்புறம் டக்குன்னு சிஎம் நல்லூரில் டக்குன்னு வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க போல. இல்லை, இப்போது அந்த குற்றச்சாட்டை அவங்க திருப்பி சொல்கிறாங்களே. இல்லை, இப்போது இந்த குற்றச்சாட்டு இப்போ 2-3 நாள் இப்போ விஜய் பேசுகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் திமுக நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே மீடியாவை பார்த்து நீங்களும் விளக்கம் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டில் அவங்க பின்வாங்கவே இல்லை. இல்லை, நீதிமன்றத்தில் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது, நாங்கள் நீதிமன்றத்தில் பேசுவோங்கிறாங்க. இல்லை, நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் எங்கே வேணால் போங்க, அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம்னா ஏதாவது அடிப்படை முகாந்திரன்னு ஒன்று இருக்கணும், பேசிக்காக சில விஷயங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் வந்து எனக்கு உண்மையாகவே சிரிப்பு தான் சார் வருது. செந்தில் பாலாஜி எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், என் ஏரியாவில் எந்த தெருவில் போனால் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு வழி தெரியாதா சார்? விஜய்க்கு தான் சார் வழி தெரியாது, புஷியானுக்கு தான் சார் வழி தெரியாது, ஆதவ அர்ஜுனுக்கு தான் சார் வழி தெரியாது. இது என்ன சார் பேச்சு இது? நாங்கள் அங்கேயே பிறந்து, அங்கேயே வளர்ந்து, அங்கேயே கட்சி நடத்தி, அங்கேயே எத்தனை தேர்தலில் சந்திச்சிருப்போம், எத்தனை வார்டு வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சிகள், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கலந்துக்கிட்ட ஒரு நிர்வாகி, 30 வருஷத்துக்கு மேலே அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி வழி தெரியாதா சார் சீக்கிரம் வரத்துக்கு? இது என்ன சார் பேச்சு? இதெல்லாம் தற்கூரித்தனமாக பேசுகிறாங்க சார். நீங்கள் தாவே கலக்கிற எல்லாமே ஒரு காக்கா கூட்டம் மாதிரி சார். இந்த காக்கா கூட்டம் ஏன் சேர்ந்ததுன்னு தெரியாது, ஏன் கலைஞ்சதுன்னு தெரியுது, எதுக்கு கத்துதுன்னு தெரியாது சார். இந்த கூட்டத்திலேருந்து இதை முழுசாக புறக்கணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் சார் ஒரு விஷயத்தில். ஸோ இது அரசியல் கட்சியே கிடையாது சார், இது ஒரு கும்பல். இந்த கும்பல் வந்து முழுக்க மக்கள் விரோத, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி. ஸோ இந்த கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சொல்கிற கருத்துகள், இவங்க சொல்கிற கதைகள், இது எல்லாத்துக்குமே எல்லாருமே தெளிவாக பதில் சொல்லியிருக்கோம். உள்துறை செயலாளர்லேருந்து, கூடுதல் செயலாளர்லேருந்து, அரசாங்கத்துடைய செய்தி தொடர்பாளர்லேருந்து
இன்றைக்கி அண்ணன் செந்தில் பாலாஜியிலேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு விஷயம் தயவு செஞ்சு பாருங்கள், ஒரு 50 வருஷம் ஒரு அரசியல் தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இன்றைக்கி இருக்க அரசியல் தலைவர்கள்லேயே வந்து மிசா காலத்தில் சிறைக்கு சென்ற ஒரு தலைவர், அவர் எவ்வளோ பக்குவமாக பேசினார். ஒரு அரசியல் தலைவர் பாதிக்கப்பட்ட உடனே அவரோட உடல்நிலையை நமக்கு தெரியும். அவர் அன்னைக்கு ராத்திரி கரூர் மருத்துவமனைக்கு போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, நிவாரணம் வழங்குறாரு, அரசு இயந்திரத்தை துரிதப்படுத்துகிறாரு, அமைச்சர்களை அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு. எல்லாம் செஞ்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க, விஜய் கைது செய்யப்படுவாரான்ட்டு. அப்போது அந்த பக்குவப்பட்ட ஒரு முதல்வர் என்ன வார்த்தை சொன்னார்? யாருமே மறுக்க முடியாது. விசாரணை ஆணைய அமைச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம்னாரு. அடுத்த நாள் என்ன சொன்னார்? அரசியல் ரீதியாக நான் இதை அணுகிற மாதிரி இல்லைன்னு தெளிவாக சொன்னார். அதுக்கடுத்த நாள் என்ன சொன்னார்? அதுதான் சார் பக்குவப்பட்ட ஒரு தலைவனுக்கான தகுதி. நீ வந்து ஒரு நடிகனுக்கான உன்னோட தகுதி கூட நீ கிடையாது. அதை சொல்கிற, நீ சராசரி மனுஷன் கூட நீ கிடையாது. அந்த தலைவர் சொல்கிறார், அந்த இடத்துல முதல்வர் சொல்ல ஒரு வார்த்தை, தெளிவான ஒரு வார்த்தை சொன்னார் சார். எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான், அதில் நான் அரசியல் செய்ய விரும்பலைன்னு சொன்னார் சார். அது தலைவனா? தலைவனுக்குரிய பண்பா? நீங்கள் பேசுகிற தலைவனுக்குரிய பண்பா? என்ன சார் சினிமா வாசனமாக பேசுகிறீங்க? ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், வாங்க சிஎம் சார்னு சொல்கிறிய. அவர் பேர் சொல்கிறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். அவரோட அனுபவம், அவரோட வயசு, அவரோட உழைப்பு, அவருடைய தியாகம் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்கா? சினிமா நடிகன்ன்றதை தவிர உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஒரு நடிகனுக்குரிய மதிப்பு கூட கிடையாது. ஒரு மனுஷனுக்கான தகுதி கூட உனக்கு இல்லைன்னு சொல்கிறேன் சார். நாங்கள் பார்த்த சமீப கால நடிகர்கள்லேயே மோசமான மட்டமான மனசாட்சியே இல்லாத ஒரு சைக்கோ தான் நடிகர் விஜய். அவரை நம்பி போகிற இந்த மக்களை, நீங்கள் இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, இந்த சோஷியல் மீடியாவில் சில கேம் ஒன்று வரும், அந்த கேமில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதுலேயே போய் அடிக்ட் ஆகிடுவாங்க. இந்த ப்ளூவெல் மாதிரியான சில கேம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், சில குழந்தைகள் வந்து அந்த நடிகரை நம்பியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து விஜயோட ஒரிஜினல் முகம் என்னன்றது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி விஜயை வந்து தூக்கி எறிய தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாயிட்டாங்க. களத்துக்கு நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் உண்மை முகம், விஜயோட உண்மை முகம் தெரிய வந்துருச்சு. விஜயை தூக்கி போட எல்லோரும் தயாரிட்டாங்கன்னு. ஓட் ஃபார் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அதுதான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ டிவியில் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, அது ஓடும்போதே பக்கத்தில் கமெண்ட்டில் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை சார், நீங்கள் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்களேன். தன்னை வந்து பிஆர் டீம் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஒரு சினிமாவில் வளர்ந்தார். உழைச்சது பாதின்னா மீதி எல்லாம் பிஆர் டீம் தான் உருவாக்குச்சு. ஒன்றுமே இல்லாது சார். ஓடாத படத்தையே நீங்கள் மறுநாள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், 300 கோடி 500 கோடி 1000 கோடி பொய்யா பேசின ஒரு நடிகர் சார் விஜய். ஒரு 160 கோடி சம்பாதிச்ச ஒரு படத்துக்கு ஒரு 240 கோடி சம்பளம் வாங்கணும்னு சொல்ல பேய் கதை சொன்னவங்க சார் இவங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் சார், அது ஒரு கும்பல் சார். அது ஒரு கொள்ள கும்பல் மாதிரி, ஒரு வழிப்பறி கும்பல் மாதிரி, இந்த சூனிய வைக்கிற கும்பல் மாதிரி ஒரு கூட்டம் சார். அந்த கூட்டம் அது எப்படி சார் இவ்வளோ பெரிய பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஸ்டாண்ட் வித் விஜய்னா, அப்போ இந்த மரணத்துக்கு யார் தான் சார் பொறுப்பு? நானே ஒரு கூட்டம் போடுறேன் சார் நாளைக்கு, அந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது சார், யார் சார் பொறுப்பு? நான் தானே சார் பொறுப்பு. அந்த குற்ற உணர்ச்சி இல்லையா சார் நடிகர் விஜய்க்கு? ஒரு நபர் ஆணையம் சொன்னீங்க, அருணா ஜெகதீசன் தலைமையில் முதலமைச்சர் வந்து உடனே அறிவித்தார். அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. இப்போ என்டிஏ வந்து உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க, அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இல்லை சார், எனக்கு ஒரு உண்மை கண்டறிய குழுன்னு பேசுறதுக்கு பாஜகவுக்கோ மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இந்த கூட்டத்துக்கோ என்ன தகுதி முதல்லன்னு கேட்குறேன். நீங்கள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க ஆனால் நீங்கள்லாம், பாபர் மசூதி இடிப்பில் சம்மந்தப்பட்டவங்க தானே நீங்கள்லாம். அப்போல்லாம் இந்த உண்மை கண்டறியும் குழு வந்ததா சார்? சரி சார், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2014 பஞ்சாப் ஹரியானாவில் ஒரு சாமியாரை கைது பண்ணாங்க சார்.
அந்த சாமியாரை கைது பண்ண உடனே ஒரு கலவரம் வந்தது சார். 32 பேர் செத்தாங்க சார். உண்மை கண்டறியும் குழு அமைச்சிங்களா சார்? தயவு செஞ்சு சொல்லுங்க. அதே மாதிரி 2020 டெல்லியில் ஒரு கலவரம் வருது சார். அந்த கலவரத்தில் 53 பேர் சாகுறாங்க சார். உண்மையை கொண்டறியும் குழு அமைச்சிங்களா சார் நீங்கள்? ஐயா மோடிக்கு அப்போ இந்த ஞாபகம்லாம் வரலையா சார்? இந்த அமித்ஷாங்க இந்த ஞாபகம்லாம் வரல, பாஜக இந்த ஞாபகம்லாம் வரலையா சார்? சரி, அதுக்கப்புறம் லக்கிம்பூர் கலவரம் 2021 விவசாயிகள்லாம் போராடும் போது காரை விட்டு ஏற்றி கொன்னீங்கல்ல, கொலை பண்ணீங்கல்ல, அப்போ உண்மை கண்டறியும் குழு அமைச்சிங்களா சார்? கொஞ்சம் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். என்ன திடீர்னு தமிழ்நாடு மேலே உங்களுக்கு பாசம்? இல்லைன்னா ராஜஸ்தானில் 2023 விஹெச்சுக்கும் பஜ்ரங் தங்களும் ஒரு ஊர்வலம் போயிட்டு அப்போ ஏற்பட்ட கலவரத்தில் பலியான மக்களுக்கு எதிராக உண்மை கண்டறியும் கூட அமைச்சிங்களா சார் நீங்கள்? இப்படியே பட்டியலே போட்டுன்னு போனீங்கன்னு வைங்க சார். இதோ இப்போ நம்ம கும்பமேளாவில் இறந்தவங்க எத்தனை பேர் சார்? உண்மையான கணக்கு முதல்ல சொன்னீங்களா அரசாங்க சார்பா? ஒருத்தர் 30 பேருன்றாங்க, ஒருத்தர் 70 பேருன்றாங்க, ஒருத்தர் 100 பேர் சொல்கிறாங்க. அப்போல்லாம் பாஜகவுக்கு உண்மை கண்டறிய குழு அமைக்கணும்னு உங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் வரலையா சார்? அப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் வேணாவா சார்? உண்மை வேணா உங்களுக்கு தெரியுமா? அப்போ கலவரத்தை நீங்கள் தான் உண்டு பண்ணீங்க, கொலை நீங்கள் தான் பண்ணீங்க. அது தெரிஞ்சதுனால நீங்கள் உண்மை கண்டறியும் குழு அமைக்கல, அதானே? இப்போ தெரியாதனால பண்ணுறீங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறீங்களான்றது நீங்கள் தான் சொல்லணும். சரி, அடுத்தது வர அந்த கட்சி மூத்த தலைவர்கள் இதை பற்றி மோதியில் நாங்கள் அரசியல் பண்ணலன்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் உண்மை கண்டறிய குழு அமைக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா தப்புக்கும் நீங்கள் அறிவிக்கணும். சரிங்க சார், உலகமே கேட்டது சார். மணிப்பூர் கலவரத்தில் எத்தனை உண்மை கண்டறிய குழு அமைச்சிங்க சார்? எத்தனை சொல்லுங்களேன் பார்ப்போம். வருஷம் கணக்கில் உங்கள் முதல்வர் வீட்டை அடிச்சு உடைச்சாங்க, உங்கள் பாஜக கட்சி தலைவர் வீட்டை கொளுத்துனாங்க. எத்தனை கண்டறிங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஏன் இந்த தஞ்சாவூரில் ஒரு குழந்தை மத மாற்றத்தால் கொன்னுச்சின்னு சொல்லிட்டு நடிகை விஜயசாந்தி தலைமையிலேயே யார் தலைமையிலேயே அந்த குழு அமைச்சிங்களே, அதோட முடிவு என்ன சார்? அவ்வளோ பெரிய உலக உத்தமர்களா நீங்கள்லாம்? சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாத்தான் தான் பாஜகன்ற ஒரு கட்சி. என்ன திடீர்னு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே பாசம்? தேர்தல் வருதோ ஓட்டு வாங்கணுமா? கடைசி வரைக்கும் பணத்துக்கு மேலே மட்டும்தான் பாஜக அரசியல் பண்ணுமா சார்? நல்லதுக்காக கட்சி நடத்தவே மாட்டீங்களா? நல்லதுக்காக பேசவே மாட்டீங்களா? நல்லதை செய்யவே மாட்டீங்களா? ஒரு நடிகன் போட்ட கூட்டத்தில் வந்த ஒரு கலவரத்துக்கு ஒரு நடிகை தலைமையில் ஒரு குழு அமைக்கிறீங்களா? என்ன சார் இது உங்களோட நோக்கம்? அந்த நடிகைக்கும் கூட்டத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? எத்தனை கூட்டம் சார் போட்டாங்க அந்த நடிகையை? அவங்கள அப்படியே தெரிஞ்சிருமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை பேர் நிற்க முடியும்? ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எத்தனை பேர் நிற்க முடியும்? எங்கே நின்னா எந்த தலைவனோட முகம் தெரியும்? எல்லாம் தெரியாம மல்லிங்களா? யாரை சார் பைத்தியக்காரன் ஆகுறீங்க? தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அப்படியா நினச்சின்னு இருக்கீங்க? இப்போ தாவேக்கா மட்டும் இல்லை, பாஜகவிலையும் சில பேர் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்களே. இல்லை சார், சிபிஐ விசாரணை வேணும் இல்லை எந்த விசாரணை வேணால் இருக்கட்டும் சார். என்னோட ஒரே ஒரு எளிமையான ஒரு கேள்வி சார். நீங்கள் முதலமைச்சர் போனதையே சில பேர் கேள்வி கேட்டாங்க. முதலமைச்சர் இவ்வளோ நைட்டு போனார், என்ன அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாருன்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், இந்தியாவிலேயே கொரோனா காலகட்டங்களில் மருத்துவமனைக்கு உள்ளே போன முதலமைச்சர் யார் சார்? இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே சார் போனார். அப்போல்லாம் யாரும் இந்த கேள்வி கேட்கல, ஏன் நீ அவசரமாக கொரோனா வார்டுக்குள்ளே போகிற அப்படின்னு ஏன் சார் கேட்கல? அப்போல்லாம் உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலை, இப்போ போனது தான் உங்கள் கண்ணு உறுத்துதா? நீங்கள் நல்லவங்களா இருந்தால் அன்னைக்கு கேட்டுருங்கண்ணா சார். சிஎம் சார் ஏன் சார் கொரோனா வார்டுக்குள்ளே போகிறீங்கன்னு என்ன பேச்சு சார் இதெல்லாம்? உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்காப்புல, எதிர்கால சந்ததியை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்காரு. அந்த தலைவனை நீங்கள் கேள்வி கேட்கணும், அந்த இயக்கத்தை கேள்வி கேட்கணும். தப்பாக கேள்வி கேட்குற உங்களுக்கே இவ்வளோ வலிக்குதுன்னா, உண்மையாக நேர்மையாக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய எங்களை பார்த்து கேட்குறீங்களா? உங்களுக்கு எந்த தகுதி இருக்குன்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. எந்த பிரச்சனை நீங்கள் மக்களோட மக்களை நின்று இருக்கீங்க சொல்லுங்கள் சார். ஒரு கூட்டத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அரக்கன் மாதிரி இருக்காப்புல சார் விஜய். ஒரு அரக்கனுக்கு தான் இந்த ரத்தத்தை பார்த்து, மக்களுடைய வேதனையை பார்த்து, வலியை பார்த்து ரசிக்கக்கூடிய சிந்தனை இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு அரக்கன் அசுரன் மாதிரி இருக்கார் இன்னைக்கு விஜய்.
என்னோட கேள்வி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீங்கள் கேட்டீங்கன்னா, என்னத்துக்கு விஜயை A1 அக்யூஸ்டாக சேர்த்துருக்கணும் சார், எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கணும், என்னத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதோ அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்களா இல்லையா சார் ஆந்திர அரசு? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திரும்பவும் சொல்கிறேன், என்னைக்கு எதுக்காக வெளியில் விட்டுட்டு சிஎம் சார் நான் வீட்டில் இருக்கேன், உன்னோட பேச்சில் எங்கேயாவது கருணை இருந்ததா? தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு குற்ற உணர்வு இருந்ததா? எதையுமே இல்லாமல் ஒரு வீடியோவில் பேசுகிற மனசாட்சியே இல்லாத ஒரு நடிகன் சார் நடிகர் விஜய். இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி வீசி அடிக்கணும், கடலில் தூக்கி போடணும் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானமே இல்லாத ஒரு மனுஷன், ஒரு தலைவனுக்கான முதல் தகுதியை மனிதாபிமானம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தலைமை பண்பு இருக்கணும். எந்த தகுதியுமே இல்லாத ஒரு தற்கூரி தான் நடிகர் விஜய். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.